எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 35க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறுனா பொறாமை. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. இன்ப துன்பம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். பொறுத்துக. அடுத்தது ஆப்ஷன் சி, நிறை. நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை, மதம் கொள்கை, மையல் விருப்பம். பொருள் கூறுக. நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்புனா சோர்வு, மையல்னா விருப்பம். உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள். உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள். கவலைகள் கைக்குழந்தைகள் அல்ல. கவலைகள் கைக்குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும். விழித்து கூட்டல் எழும். போவதில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை. படுக்கையாகிறது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தூக்கிக் கொண்டு. தூக்கிக் கொண்டு. விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். விழித்தெழும். அடுத்து, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது பாரத ரத்னா. பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும் உவமை. உவமை. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. வேற்றுமை அணி. ஒரே செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல். ஒரே செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை. ஸ்லேடை. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது
வேற்றுமை அணி, வேற்றுமை அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது. ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது. இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியை சிலேடை என்றும் கூறுவர். பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார். லண்டன் சென்றார். லண்டன் சென்றார். அம்பேத்கர் பிறந்த நாள் 14/4/1891. அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு 1921. அம்பேத்கர் இயற்கை எய்திய நாள் ஆண்டு 6/12/1956. மு. மேத்தாவின் படைப்புகளுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னாவே இந்த கேள்வி கம்பல்சரி உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பாடியது. திருவெம்பாவை. திருவெம்பாவை. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பாடியது. திருப்பாவை. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பாடியது திருப்பாவை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNUSRB SINPC எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 35க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.